ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக்குள்ளவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் என்றும் நிலைத்திருக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மனுஷ வார்த்தைகள், அவருடைய வாக்குகள் எல்லாம் பொய்த்து போகிறது, ஏமாற்று வார்த்தைகளாய் இருக்கிறது. இலை உதிர் காலத்திலே அந்த இலைகள் மரத்திலிருந்து விழுவதைப் போல மனுஷருடைய வார்த்தைகள் விழுந்து போகிறது. தேவனுடைய வார்த்தையோ, நம்ம பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவர், இந்த வார்த்தைகள் புடமிடப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இட்ஸ் பீன் ப்ரூவன். தீஸ் ஆர் ட்ரூ அண்ட் வண்டர்ஃபுல் மைட்டி வேர்ட்ஸ் ஆஃப் காட். இந்த வார்த்தைகளை நாம் சார்ந்து நிற்கிற பொழுது இந்த உடன்படிக்கையை கை கொள்ளுகிற தேவன், உடன்படிக்கையை மீறாதிருக்கிற தேவன் நமக்கு சகல நன்மைகளையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். We have a covenant keeping God. பொய் சொல்லாத தேவன், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய ஆத்துமா உணர்ந்திட வேண்டும். இன்றைக்கு மனுஷிக வார்த்தைகள் நிறைய பேர் என்னென்னவோ சொல்லலாம், ஆனால் அவைகள் எல்லாம் காலங்கள் கடந்து போகிற பொழுது பொய்த்து போகும். ஆனால் யுகங்களுக்கும் நித்தியத்துக்கும் மாறாததாய் இருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் புடமிடப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனுஷ வார்த்தைகளை நம்பி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் உங்களை துக்கிக்கும்படி செய்திருக்கிறதா? கண்ணீர் வடிக்கிறீர்களா? இந்த மனுஷிக வார்த்தைகள் உங்களை வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி இருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். இங்கே ஒருவருடைய வாழ்க்கை கட்டவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்களை தேற்றவும், உங்களை தேவனுடைய நற்கிரிகைகளுக்குள்ளானவர்களாய், சகல சம்பூரணத்துக்குரியவர்களாய் மாற்றத்தக்க வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை சொன்னவர் அந்த உடன்படிக்கையின்படியே நிறைவேற்றவும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை சொல்லுகிற தேவனுடைய அந்த வார்த்தை மாறாதது, அவர் மாறாதவர், அவர் அதை சொன்னதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 12:6 வசனத்திலே வாசிக்கிற போது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. The word is being tested. It's so powerful. It's real. தேவன் சொல்றாரு, இந்த எப்படி இந்த உலோகங்கள் எல்லாம் எப்படி புடமிடப்படுமோ, சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதைவிட மிக அதிகமாக இந்த வார்த்தை உண்மை உள்ளது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அதிகமாய் ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும். உங்களுடைய மனதிலே ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய மனதிலே வந்து போகிற வார்த்தைகள் என்ன? யாருடைய வார்த்தைகள் உங்களை சூழ்ந்து வருகிறது? எண்ணங்கள், அந்த வார்த்தைகள் எண்ணங்களாய் மாறி உங்களுக்குள்ளே வருகிறது யாருடையது? தேவனுடையதா அல்லது மனுஷருடையதா? தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டுவிக்கும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதிக்கும், மகா பெரிய மேன்மைக்குள்ளே கொண்டு வரும். இந்த வாக்கு மாறாதவர், உடன்படிக்கையை கொண்டிருக்கிறவர், உடன்படிக்கையை மாறமாட்டேன்னு சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தைகள் மேலே நம்பிக்கையாயிருங்கள். தேவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். உடன்படிக்கையின் தேவனே, நீர் உடன்படிக்கை பண்ணின தேவன், நீர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கிறது, சுகமாக்குகிறது, தேற்றுகிறது, எங்களை தெளிவிக்கிறதா, எங்களுடைய ஆத்மாவை தெளிவிக்கிறதா இருக்கிறதுக்காய் நன்றி. இன்றைக்கும் இந்த உலகத்திலே வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் உடைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி தேற்றுவீராக. நம்முடைய மாறாத வார்த்தைகள், ஜீவனும் வல்லமையும் நிறைந்த இந்த வசனங்கள் இவர்களை உயிர்ப்பித்து உம்முடைய சித்தத்துக்குள்ளாய் இவர்களை நடத்த வேண்டுமாய் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர், உடன்படிக்கை கை கொள்ளுகிற தேவன், மக்க நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை சார்ந்து உற்றுநோக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.